அன்பும் கண்மணியும் அந்த குளிருக்கு அழகா குளிர் காயறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த புகைய அப்படியே சூட அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க கன்னத்துல. 2 பேருமே சந்தோஷமா அந்த ஃபீலிங்க ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அப்ப கரெக்ட்டா அங்க வந்துடுறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா "கண்மணி" அப்படி சொல்லிட்டு வராங்க. "வெண்ணிலா நீ எப்படி இங்க?" அப்படி சொன்னோனே, ஒண்ணும் இல்ல. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல. அதான் தேடி வந்தேன். உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா கண்மணி? அதனால தான் பயந்து போயிட்டேன்." அப்படின்ற மாரி நடிக்கிறாங்க. "ஓ! நீ வந்துட்டாளா இங்க? எப்படா நாங்க 2 பேரும் தனியா இருப்போம் வந்துடலான்னு பிளான் பண்ணி தான் வந்திருக்கா. இவள போய் கட் பண்ணி நம்புறா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு அன்பு. உடனே நானும் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வேணும்னே கண்மணிக்கும் அன்புக்கும் நடுவுல உட்கார்றாங்க. அத பார்த்த அன்பு எழுந்துக்கிறாரு. "என்ன அன்பு என்ன ஆச்சு?" அப்படின்னு. "ஒண்ணும் இல்ல. நீங்க எப்போ குளிர்காயுங்க நான் வேணா பார்க்குறேன்" அப்படி சொல்றாரு. உடனே "ரொம்ப குளிரா இருக்குல்ல. இங்க எதுக்கு வந்தீங்க நீங்க 2 பேரும்?" அப்படின்னோன, "சும்மா தான் சும்மா நடந்து போலான்னு வந்தோம்" அப்படி சொல்றாங்க. "அதான் வந்துட்டியே இதுக்கப்புறம் நாங்க எங்க நிம்மதியா இருக்கிறது?" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு அன்பு. அடுத்து "என்ன அன்பு நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா கண்மணி உன்ன?" அப்படி சொல்லிட்டு கேட்டோனே, "ஐய்யய்யோ! அதெல்லாம் இல்ல வெண்ணிலா" அப்படி சொல்றாங்க. உடனே "இந்த கண்மணி ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. இவ பண்ற வேலை அவருக்கு புரியுதா புரியலன்னே தெரியல" அப்படி சொல்லிட்டு என்ன பண்றது அன்பு தவிக்கிறாரு. ஐஸ்கிரீம இந்த மாரி எடுத்துட்டு திருடிட்டு தான் ஓடி வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்த்திய தொடர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க வராரு கார்த்திக். "ஐயோ! கார்த்திக் என்ன ஆச்சு?" அப்படின்னு. "இந்த ஆள் ஐஸ்கிரீம் திருடிட்டாரு." "ஐயோ! நான் திருடலங்க. அங்க பணம் வேணா வச்சிருக்கேன். நீங்க வேணா போய் பாருங்கங்க. நான் காச வச்சு தாங்க எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் காச வச்சிருக்காருல்ல. அப்புறம் ஏங்க இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. உடனே திருடலங்க. அவர் ஒய்ஃபுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு வந்திருக்காரு. அவ்வளோதாங்க. தயவுசெய்து சொன்னா புரிஞ்சுக்கங்க. வேணா நீங்க போய் பாருங்க. கண்டிப்பா காசு வரும். காசு இல்ல நானே உங்களுக்கு தரேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு, "யோவ்! இதுக்கப்புறம் இந்த மாரிலாம் பண்ணாதயா" அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. "ஏன் கார்த்தி இப்படிலாம் பண்ற? நான் என்ன பண்றது? பவி ஐஸ்கிரீம் கேட்டா அதனால தான்" அப்படி சொல்றாரு. "ஏன் தான் இப்படிலாம் பண்றீங்க? இங்க என்ன பண்றீங்க எல்லாரும்?" அப்படின்னோனே, "சரி பேசிட்டே நடக்கலாம் வாங்க எல்லாரும்" அப்படி சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. ச்சே! இந்த கண்மணி அன்பு கொஞ்ச நேரம் தனியா விட்டா போதும். எங்கேயாவது போயிடுறாங்களே! இனிமேல் தனியா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசிக்கிறாங்க. அடுத்து கோயில்ல திருவிழா இருக்கு. அதனால எல்லாருமே வரணும். இந்த திருவிழா ரொம்ப விசேஷமா இருக்கும். சூப்பரா இருக்கும். கோயில்ல எப்பவுமே விசேஷமா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சார்ஜ் சொல்றாரு. எல்லாருமே பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு அம்மா சொல்றாங்க, "இந்த சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்கு. இந்த தெய்வம் யாரு மனசார வேண்டிக்கிட்டு எந்த விஷயத்த பண்ணாலும் சரி, அது உடனே பலிக்கும்" அப்படின்னு. "என்ன சொல்றீங்க நீங்க? நிஜமாவா சொல்றீங்க?" அப்படின்னோனே, "ஆமாங்க. ஒண்ணுமே இல்ல. இந்த எண்ணெய் சட்டி இருக்குல்ல, இந்த எண்ணெய் சட்டில நீங்க அந்த தெய்வத்த வேண்டின்னு கைய விட்டீங்கன்னா போதும். உங்க மனசு தூய்மையா இருக்கணும். தூய்மையா இருந்தா போதும். உங்களுக்கு எதுவுமே ஆகாது" அப்படின்னோனே, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்றாங்க. பவி "ஆமா இதெல்லாம் நம்புற மாரியே இல்ல" அப்படின்றாங்க. உடனே கார்த்திக் "இதெல்லாம் ஒருத்தர் நம்பிக்கை பொறுத்தது." உடனே "சரி நான் ட்ரை பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி சொல்றாங்க. அத கேட்டுட்டு, "ஏய் கண்மணி உனக்கு என்ன ஆச்சு? இதெல்லாமா தேவையில்லாததெல்லாம் ஏன் பண்ற? எனக்கு நம்பிக்கை இருக்கு வெண்ணிலா. நான் கடவுள கண்டிப்பா நம்புறேன். அதனால நான் வேண்டின்னு பண்ண போறேன். என்ன நடக்குதோ நடக்கட்டும்" அப்படின்றாங்க. "வேணாம் நீ சொன்னா கேளுங்க" அப்படின்னோனே, "பார்த்துக்கலாம் கார்த்தி" அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ கண்டிப்பா வேண்டிங்கன்னா நல்லா வேண்டிக்கோமா சாமிக்கிட்டன்னு" சொல்லிட்டு சொன்னோனே, நல்லா வேண்டிக்கிறாங்க. உடனே எண்ணெய் சட்டில அந்த வடைய கைய விட்டு எண்ணெய விட்டு அவங்களே எடுக்குறாங்க. எல்லா அதிர்ச்சியுமே பார்த்துட்ருக்காங்க. "என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. "இந்த பொண்ணு தெய்வசக்தி வாய்ந்த பொண்ணுமா. இந்த பொண்ணுக்கு அந்த அம்மனோட அருள் நெறைய இருக்கு" அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது, எண்ணெய் சட்டிலேருந்து வடைய எடுக்குறாங்க கையில. கரெக்ட்டா அப்போ வந்துடுறாரு நம்ம அன்பு. "ஏன் கண்மணி இப்படிலாம் பண்ற? கைக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு?" சொல்லிட்டு ரொம்ப பதறி போறாரு. பதறி போய் கைய பிடிச்சு பார்க்குறாரு. கைக்கு எதுவுமே ஆவல. "நான் ஐயா இந்த பொண்ணு தெய்வசக்தி நிறைஞ்ச பொண்ணு. அதனால இந்த பொண்ணுக்கு நெறைய அம்மனோட அருள் இருக்கு. பார்த்தீங்கல்ல, இந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல" அப்படின்னு. "ஆமா எதுவுமே ஆகல" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு. "எனக்கு எதுவுமே ஆகலங்க. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. "நான் ரொம்ப பதறி போயிட்டேன் கண்மணி. உனக்கு உண்மையிலேயே ஒண்ணும் ஆவலல்ல? எனக்கு எதுவுமே ஆகலங்க" அப்படி சொல்லிட்டேன். "இந்த மாரி ஒரு புருஷன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணுமா உனக்கு ஒண்ணுனா இப்படி பதறி போறாரு" அப்படின்னோனே, வெண்ணிலாவால தாங்கிக்கவே முடியல. ச்சே! அப்படி சொல்லிட்டு டென்ஷனா வராங்க. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. இந்த பொண்ணு நீ பொண்டாட்டியா கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அன்புகிட்டேயும் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு அன்பு "எனக்கு தெரியுங்க. கண்மணி பத்தி எனக்கு தெரியாதா?" அப்படின்றாங்க. "கண்மணி ஏன் கண்மணிலாம் பண்ணேன்னோனே, எனக்கு தான் ஒண்ணும் ஆவலல்லங்க" அப்படின்றாங்க. "சரி நீ வா பத்திரமா. முதல்ல எண்ணெய் கையெல்லாம் எண்ணெயா இருக்கு. வா முதல்ல தொடச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சு விடுறாரு. வேற ஏதாவது எதுவும் அடிபடலல்ல, செய்யலல்ல அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா கூட்டிட்டு போறாரு. இதையெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு வயிறா எரியுது. பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க வெண்ணிலா.